ஹாய் காய்ஸ்! ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேக்கன்சி வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வேக்கன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஒரு 2 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்றது. இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனல சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் போடுற வேக்கன்சி வீடியோக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அதே மாரி அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். எண்ட் டேட்க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வேக்கன்சி வீடியோ தெரிஞ்சா தான், நீங்க குவாலிஃபைடா இருந்தா அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் என்னோட வேக்கன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுட்டு இருக்கிற, படிச்சு முடிச்சு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, அதே சமயம் இப்போ எங்கேயாவது பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வேற நல்ல வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும், அவங்களுக்கு இந்த சேனல பத்தியான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா குடுங்க. அவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. 2வது விஷயம், நான் போடுற இந்த வேக்கன்சி வீடியோ அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா, படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்டா இருந்தாலும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும், எல்லா நியூஸ் பேப்பரையும், எல்லா வேக்கன்சியும் படிச்சு, தெரிஞ்சு அப்ளை பண்றது அப்படிங்கிறது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. ஸோ, இது எனக்கு தெரிஞ்ச வர ஒரு வேக்கன்சிய நான் ஒரு இன்ஃபர்மேஷனா தான் குடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷன்ல கரெக்ட்டான அஃபிஷியல் வெப்சைட் 2 இடத்துல குடுக்குறேன் நானு. ஸோ, நீங்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்ட நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல எந்த சர்ச் என்ஜினா இருந்தாலும், அதுல போய் டைப் பண்ணி உள்ள போயிட்டு இன்ஃபர்மேஷன மறுபடியும் ஒரு தடவ ஃபுல்லா படிங்க. ஏன்னா, வீடியோ லென்த்துக்காகவும், இல்ல இன்ஃபர்மேஷன போர் அடிக்கிற மாரி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். ஸோ, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்ல கண்டிப்பா இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லா குடுத்துருப்பாங்க. அத மறுபடியும் படிங்க. அதே மாரி அதே அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன லிங்க் குடுத்து அதுல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ, அந்த லிங்க்ல போய் அப்ளை பண்ணுங்க. அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெயில் இந்தியா லிமிடெட். கெயில் இந்தியா லிமிடெட்க்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணும் தேவையில்ல. இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லணும் அப்டின்னா, அவங்க பெட்ரோலியம் ரிஃபைனரி, நேச்சுரல் கேஸ் இதுல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அவங்க ஒரு 261 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. E1, E2 கிரேட்ல. ஸோ, அந்த வேக்கன்சிக்கான பொசிஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறது 12th நவம்பர் 2024. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 11th டிசம்பர் 2024. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் டிஸ்கஷனும், இன்டர்வியூவும் இருக்கும். செலக்ஷன் கமிட்டி முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 3 வேக்கன்சிக்கு இந்த ப்ரொசீஜர் லைட்டா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா, சீனியர் ஆஃபீசர் ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஆஃபீசர் செக்யூரிட்டி, ஆஃபீசர் அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த 3 போஸ்டிங்க்கும் ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் ஒண்ணு இருக்கும். அதே மாரி ஒரு இன்டர்வியூ இருக்கும் செலக்ஷன் கமிட்டி முன்னாடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்ன மாதிரியான வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அதுக்கு ஏஜ் லிமிட் என்ன? மத்த குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்டாவும், ஃபாஸ்ட்டாவும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் சீனியர் என்ஜினியர் ரினியூவபிள் எனர்ஜி. இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 28 வருஷம் ஏஜ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு இன் கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் இந்த மாதிரி ஃபீல்டுல படிச்சிருக்கணும். ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, சீனியர் என்ஜினியர் பாய்லர் ஆப்ரேஷன். இது E2 கிரேட்ல வருது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கானது, கெமிக்கல், மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கானது. இதுலயும் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது சீனியர் என்ஜினியர் மெக்கானிக்கல். இது E2 கிரேடு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எதுலன்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. சீனியர் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல். இது E2 கிரேட்ல வருது. அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுவும் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கானது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டு படிச்சவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது சீனியர் என்ஜினியர் இன்ஸ்ட்ருமென்டேஷன்.
இது E2 கிரேட்ல வருது. அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஸ்ட்ருமென்டேஷன் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் படிச்சவங்க, இந்த மாரி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் படிச்சவங்களுக்கான வேக்கன்சி இது. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, சீனியர் என்ஜினியர் கெமிக்கல். இதுவும் E2 கிரேட்ல வருது. அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் பாலிமர் சயின்ஸ் இந்த ஃபீல்டெல்லாம் படித்தவங்களுக்கானது. இதுவும் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது சீனியர் என்ஜினியர் கெயில் டெக். இதுவும் E2 கிரேடு. அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கானது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஃபீல்டில் படித்தவங்க ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தால் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து சீனியர் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் சேஃப்டி E2 கிரேடில் வருது. அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃபயர் அண்ட் சேஃப்டி படித்தவங்க, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஒரு டிப்ளமோ படித்தவங்களுக்கானது. இதுவும் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் C&P கெமிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். E2 கிரேட். அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ். பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் படித்தவங்களுக்கானது. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது சீனியர் என்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது E2 கிரேடுக்கானது. அடுத்த போஸ்டிங் சீனியர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங்கில் இன்ஜினியரிங் படித்தவங்க ஒரு 65% மார்க்ஸு வித் MBA ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அடுத்தது சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இதில் CA, ICWA படித்தவங்களுக்கானது. இதுலேயும் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. E2 கிரேடு. அடுத்தது சீனியர் ஆஃபீஸர் HR. இதுவும் E2ல வருது. ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கானது. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது சீனியர் ஆஃபீஸர் லா. இது LLB கிராஜுவேட்ஸ்க்கானது. இதுவும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுலேயும் அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் தான். E2 கிரேடுக்கானது. அடுத்தது சீனியர் ஆஃபீஸர் மெடிக்கல் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. இது E2 கிரேடில் வருது. ஏஜ் லிமிட் இப்போ 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு MBBS டிகிரி படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் DGO, DCH படிச்சிருக்கலாம். மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சீனியர் ஆஃபீஸர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். இது E2 கிரேடில் வருது. அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இதில் வந்துட்டு கம்யூனிகேஷன், அட்வர்டைசிங், கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு, பப்ளிக் ரிலேஷன், மாஸ் கம்யூனிகேஷன் இது படித்தவங்களுக்கானது. ஒரு 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் லெபார்டரி. இது E1 கிரேடில் வருது. அப்பர் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் செக்யூரிட்டி. இதுவும் E1 கிரேடில் வருது. அப்பர் ஏஜ் லிமிட் 45 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸர் அஃபிஷியல் லாங்குவேஜ். இது E1 வருது. அப்பர் ஏஜ் லிமிட் ஒரு 35 இயர்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி படித்தவங்களுக்கானது. ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 261 வேகன்சின்னு சொல்லியிருந்தேன். இந்த 261 வேகன்சியும் என்ன மாதிரி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறதுக்கான டேபிள் இது. ஸோ சீனியர் இன்ஜினியர் ரினியூவல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. இதில் அன்ரிசர்வ்டில் 3, EWSல 1, OBCல 1, SCக்கு 1 ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. சீனியர் இன்ஜினியர் பாய்லர் ஆப்ரேஷன் இதில் ஒரு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சீனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இது. ஏன்னா 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இதில் ஒரு 6 வேகன்சி இருக்குது. சீனியர் இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு வேகன்சி இருக்குது. சீனியர் இன்ஜினியர் கெமிக்கல், இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குது. ஏன்னா 36 வேகன்சி கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது
சீனியர் இன்ஜினியர் கெயில் டெக் இதில் ஒரு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் 20 ஓப்பனிங் இருக்குது. சீனியர் ஆஃபீஸர் C&Pயில் 22 ஓப்பனிங் இருக்குது. சீனியர் இன்ஜினியர் சிவிலில் 11 ஓப்பனிங் இருக்குது. சீனியர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங்கில் 22 ஓப்பனிங் இருக்குது. அதே மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு 36 ஓப்பனிங் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் படித்தவங்களுக்கு 23 ஓப்பனிங் இருக்குது. லா படித்தவங்களுக்கு 2, மெடிக்கல் சர்வீஸில் 1 இருக்குது. சீனியர் ஆஃபீஸர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷனில் 4 ஓப்பனிங் இருக்குது. லெபார்டரி ஆஃபீஸர் லெபார்டரியில் 16 ஓப்பனிங் இருக்குது. ஆஃபீஸர் செக்யூரிட்டியில் 4 ஓப்பனிங் இருக்குது. ஆஃபீஸர் அஃபிஷியல் லாங்குவேஜில் 13 ஓப்பனிங் இருக்குது. மொத்தம் 261 வேகன்சி. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கேட்டகிரி வைஸ்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். SC/STக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. OBC NCLக்கு 3, PWBD அன்ரிசர்வ்டில் EWSலையும் 10 வருஷம், PWBD OBC NCLஆக இருந்தால் 13 வருஷம், PWBD SC/STயாக இருந்தால் 15 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கணும். இந்த மொபைல் நம்பரும் வேலிட் இமெயில் ஐடியும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் உங்கள் சிக்னேச்சரை ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் போட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃபையும் நீங்கள் கலர் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது கரெக்டான டீட்டெயில்ஸு, கரெக்டான இன்ஃபர்மேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. மாற்றி எதையும் டைப் பண்ணிடாதீங்க. உங்களால் எடிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒவ்வொரு பேஜும் போகிறதுக்கு முன்னாடி உங்களால் ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ப்ரிவ்யூ பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன்லேயும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இதில் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக ஒரு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும். அந்த லாகின் ஐடி க்ரியேட் பண்ணும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஒன்று கேட்பாங்க. இது நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போனாலே அதில் இருக்கும். இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு நானும் கொடுத்துருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி க்ரியேட் பண்ண அப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஒவ்வொரு தடவையும் ப்ரிவ்யூ பார்த்து எடிட் பண்ணி கரெக்டாக இருந்தால் மாத்திரம் ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க. ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தப்புறம் பேமெண்ட் கொடுங்க. ஃபைனல் ப்ரிவ்யூ கொடுங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் சேஃப்டிக்காக. அடுத்தது, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காங்க இல்லையா, அதில் பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நான் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பேமெண்ட் ஸ்லிப்பு, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் லெட்டர், ப்ரொமோஷன் ஆர்டர் இதெல்லாம் பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதில் அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஆஃபர் லெட்டர், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் லெட்டர், ஐடென்டி கார்டு, ப்ரொமோஷன் ஆர்டர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த கெயிலோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது 12th November 2024. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் 11th December 2024. வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இது அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் இன்ஜினில் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை டைப் பண்ணி அது மூலமாக போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஷார்ட்டாகவும் இந்த வேக்கன்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதாவும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வச்சு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிப்பீங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. தேங்க்யூ வெரி மச்.